சர்ச் பெல் தமிழ் ஸ்டோரி 327. பெரியதொரு திருப்பம். கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். முக்கிய பைபிள் வசனம். God blesses Jacob through Isaac. ஆதியாகமம் தொடக்க நூல் அதிகாரம் 27 முதல் வசனம். ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான். 4ஆம் வசனம். நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா, நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். 5ஆம் வசனம். ஈசாக்கு தன் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டுக்கு புறப்பட்டவுடன் 15ஆம் இறைவசனம். ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்திவிட்டார். 17ஆம் வசனம். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆ மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க. 19ஆம் இறைவசனம். யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். 22ஆம் வசனம். யாக்கோப் தன் தந்தை அருகில் வந்தான். அவர் சொல்கிறார், குரல் யாக்கோப்பின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். 27ஆம் வசனம். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, என் மகனிடமிருந்து எழும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளை நிலத்தின் வாசனையாம். இறைவசனம் 29 சொல்கிறது, நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக, மக்கள் உனக்கு பணி புரிந்திடுக. உண்டன் சோதரருக்கு தலைவன் நீ ஆகிவிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று அவர் தந்தை ஈசாக்கு சொன்னார். 30ஆம் இறைவசனம். இவ்வாறு யாக்கோப்பு தந்தையின் முன்னிலையிலிருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டைக்கறியுடன் வந்தான். 33ஆம் இறைவசனம். அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன்? நீ வரும் முன் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கி விட்டேனே, அவனே ஆசி பெற்றவனாய் இருப்பான் என்று யாக்கோப் சொன்னார். ஏசாவுக்கு திகிலாகிவிட்டது. இறைவசனம் 41 சொல்கிறது, தந்தையிடமிருந்து யாக்கோப்பு பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வர்மம் கொண்டு, என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள்கள் நெருங்கிவிட்டன, அதன்பின் என் தம்பி யாக்கோப்பை கொண்டு போடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். 42ஆம் வசனம். தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபெக்கா கேள்விப்பட்டதும்
அவர் ஆள் அனுப்பி தம் இளைய மகன் யாக்கோப்பை அழைத்து, இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான். ஆகையால் மகனே, நான் சொல்வதை கேள். உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய் அங்கே தங்கியிரு. 44ஆம் வசனம். உன் சகோதரன் சீற்றம் தணியும் வரை சில நாட்கள் அவனிடம் தங்கியிரு. இனி நாம் அதிகாரம் 28 பார்ப்போம். தொடக்க நூல். இது நமக்கு அதிகாரம் 28 ஈசாக்கு யாக்கோப்பை பற்றி நாம் இந்த பகுதியில் பேசிக் கொண்டு வருகிறோம். இறை வசனங்களை தந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக முக்கியமான இறை வசனங்களை மட்டும்தான் தருகிறேன். எல்லாவற்றையும் படித்து நீங்கள் 35ஆம் அதிகாரம் வரை படித்தால் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதால் அதிமுக்கியமான இறை வசனங்களை மட்டும் இங்கு தந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அதிகாரம் 28 7ஆம் வசனம். யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன. 10ஆம் அதிகாரம். யாக்கோபு பேர்ஷெபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். 11ஆம் வசனம். அவன் ஓரிடத்துக்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். 12ஆம் வசனம். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றி இருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். 13ஆம் வசனம். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருளுவேன் என்றார். 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் மிக மிக முக்கியமான இறை வார்த்தைகளை மட்டும்தான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது அதிகாரம் 29 அதில் 4ஆம் வசனம். யாக்கோபு இடையர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என. அவர்கள், நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். அவர் யாக்கோபு மறுபடியும் அவர்களை பார்த்து, லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, இதோ அவர் மகள் ராகேல் தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்றார்கள். 10ஆம் வசனம் சொல்கிறது, ராகேல் தன் தாய் மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார். 13ஆம் வசனம். தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் எடுத்துரைத்தார். பாருங்கள், நாம் இப்போது அதிகாரம் 31க்கு போய்விட்டோம். அதிகமாக வசனங்களை எடுக்கவில்லை. விரைவில் உங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். அந்த நற்செய்தியில் பழைய ஏற்பாட்டில் என்ன கதை நடந்தது என்பதை முக்கிய வசனங்களை மட்டும் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அதிகாரம் 31 3ஆம் இறைவசனம்.
ஆண்டவர் யாக்கோப்பை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடக்கும் திரும்பிப் போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். அதிகாரம் 32 10ஆம் வசனம். அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடமிருந்து ஒரு கோல் மட்டுமே இருந்தது. இப்போ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன் என்று யாக்கோபு சொல்கிறான் இறைவனை பார்த்து. அடுத்தது அதிகாரம் 35 1ஆம் இறைவசனம். அப்போது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். 10ஆம் இறைவசனம். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்றுரைத்து இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகிப் பெருக கடவாய், ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். இது 11ஆம் வசனம் 35ஆம் அதிகாரத்தில் 11. 12ஆம் இறைவசனம். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார். வெகு விரைவில் முடித்துக் கொண்டோம். இத்தனை வசனங்களையும் வாசித்தால் உங்களுக்கு பூரணமான கதையை முழுவதும் தெரிந்துவிடும். ஆகவே ரத்தின சுருக்கமாக இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறேன். நன்றாக திரும்ப திரும்ப வாசித்தீர்களானால் அதிகாரம் 27 இருந்து அதிகாரம் 35 வரைக்கும் எது அதிமுக்கியமான இறை வசனங்களோ அத்தனையும் தந்துவிட்டோம். தொடக்க நூலில் இன்னும் பல காரியங்களை இன்னும் பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருந்து தர தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்த்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் என்றென்றும் இருக்கும். உங்கள் குடும்பமும் உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு எல்லா விதமான ஆறுதலையும் அருளையும் இறைவன் மூலம் பெற்று எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக இருக்க இறைவனை பிரார்த்தி